எதுக்குடா என் ரூமுக்கு வந்த? ஏதாவது திருடிட்டு போலான்னு வந்தியா? சொல்லுடா. பாரு, இந்த மாத்திரையை போட்டாதான் பாட்டிக்கு தூக்கமே வரும். அப்படியா? ஐயோ ஐயோ என் அம்மாக்கு என்னமா ஆயிடுச்சு? எந்திரிமா. என்ன சக்தி, எதுவுமே சொல்லாம திடீர்னு கோவில் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வா சொல்றேன். என்ன சக்தி? வா. சாமி, யார் பேருக்கு அர்ச்சனை? அனுஷ்கா, கடகராசி, ஆயில நட்சத்திரம். அனு, தொட்டு கும்பிட்டுக்க. சக்தி, எதுக்காக என் பேருக்கு அர்ச்சனை பண்றீங்க? எதுக்காகன்னு மறந்து போற அளவுக்கு நீ இருக்க, அப்படிதானே? மறந்து போற அளவுக்கா? இன்னைக்கு என்ன விசேஷம்? உனக்கு என்ன ஞாபகம் வரல? ஞாபகம் வரல சக்தி, என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், ஜூன் 27. ஆமால, இன்னைக்கு 27ல. தேதி கூட ஞாபகம் இல்லையா? எப்படி மறந்தேன்னு தெரியல சக்தி. நீ மொத்தத்துல இந்த உலகத்துல இல்ல, அப்படிதான் இருக்கும். சரி, சாமியை கும்பிடு. சரி, வா இப்படி உட்காரலாம். அனு, என்ன யோசிக்கிற? உன் பிறந்த நாளை கிராண்டா கொண்டாடலன்னா? சக்தி, இன்னும் எத்தனை நாளைக்கு என் பிறந்த நாள் உங்க பிறந்த நாள்னு கொண்டாடுறது? எனக்கு போர் அடிச்சிருச்சு. நம்ம பிள்ளைங்க பிறந்த நாளை கொண்டாடுற வயசுல ஏன் பிறந்த நாளை கொண்டாடலன்னு நான் ஏன் வருத்தப்பட போறேன்? எந்த விஷயம் பேசினாலும் கடைசியில இங்க கொண்டு வந்து முடிச்சிடல. இது என் மனசு முழுக்க அப்படி ஒரு ரணத்தை உண்டாக்கி வச்சிருக்கு. எனக்கு அதை தவிர வேற எந்த எண்ணமும் தோண மாட்டேங்குது. ஏய் அனு, அது நடக்கும் போது நடக்கட்டும். நீ மனசை டைவர்ட் பண்ணி நடக்க வேண்டியதை பாரு. எப்படி சக்தி மறக்க முடியும்? இப்போ லக்ஷ்மி அக்கா, தேனக்காவை எடுத்துக்கோங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் அமர் அர்ஜுனை பார்த்ததும் அவங்க அதை மறந்துடுறாங்கல்ல. ஆனா நமக்கு பிரச்சனையே குழந்தை தானே. நான் அதை எதில் மறக்கடிப்பேன்? ஏய் அனு, நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும். எப்ப சக்தி? எப்போ? கூடிய சீக்கிரம் அந்த கடவுள் நமக்காக கொடுப்பார். எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. அனு, நம்பிக்கையோட இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எங்க? எதுக்கு சக்தி? உனக்கு பிறந்த நாள் இல்லையா, அதுக்குதான். அதத்தான் நான் வேண்டான்னு சொல்றேனே. இது பாரு, அந்த இடத்துக்கு போனா நீயே ஒத்துப்ப. ஏன் பிறந்த நாளால யாருக்குங்க பயன்? என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அனு, அத பயனுள்ளதா மாத்துறதுக்கும் நம்ம மனசுக்கு அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அங்க போலான்னு சொல்றேன். நாம வரோம்னு சொல்லிட்டேன். எங்க? இங்கதான் பக்கத்துல ஒரு 30 கிலோமீட்டர் போனோம், அங்கதான். ஏங்க,
கோவிலுக்கு தான் சஸ்பென்ஸா கூட்டிட்டு வந்தீங்கன்னு பார்த்தா அங்கேயும் சஸ்பென்ஸா கூட்டிட்டு போறீங்களே. சஸ்பென்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல, உன்னை சர்ப்ரைஸா கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். சரி போலாமா? வா வா எந்திரி. சக்தி சொல்லுங்க சக்தி. இரு, வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் தான், இப்ப வந்துரும். சக்தி எங்க போனோம்னு சொல்லுங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க, ஓகேவா? மகதி, மாத்திரை போறியா? இந்தா. மகதி, 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 என்னாச்சு? ஒரு நிமிஷம். ஒண்ணு இல்ல மகதி. மகதி, ஒரு நிமிஷம். இந்தா தண்ணி குடி. மகதி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வா. சக்தி எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அனு வா சொல்றேன். எதுக்கு சக்தி? வா. சொல்லுங்க சார். சார், என் பேரு சக்தி. இவங்க என் வைஃப் அனுஷ்கா. சரிங்க சார். இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள். ஓ, அப்படியா? அதனால இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடலாம்னு வந்திருக்கோம். சொன்னாங்க சார். ஃபுட் கூட வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்க சார், உங்க ஐடி கொடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இங்க வந்திருக்கீங்களா சார்? இல்ல சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்க சார், நீங்க போய் பாருங்க. சக்தி எதுக்கு சக்தி இதெல்லாம்? தோணிச்சு. எப்ப ஏற்பாடு பண்ணீங்க? எனக்கு எதுவுமே தெரியலையே. ரொம்ப காலமா எனக்கு இங்க வரணும், ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருந்துச்சு. இப்பதான் அதுக்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் அமைஞ்சது. உன் பர்த்டே வந்துச்சு, நாம இங்க வந்திருக்கோம். சொல்லிருந்தா வீட்ல இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அனு, வீட்ல சொல்லிருந்தா ஒரு பெரிய டிஸ்கஷன் வரும். அப்புறம் அதை பேசி முடிவு பண்ணி இங்க வரதுக்குள்ள உன் பர்த்டேவே முடிஞ்சு போயிருக்கும். அதுவும் இல்லாம எல்லாரும் வீட்ல வேற வேற சந்தோஷமான மூட்ல இருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தான் சொல்லல. ஆமா சக்தி, அதுவும் சரிதான். சரி வா, உள்ள போலாம் வா. வாங்க. வணக்கம். சக்தி சாருங்களா? நீங்க சொன்ன மாதிரி சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். சரிங்க. பசங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா? இல்ல, நீங்க வந்து பரிமாறணும் தான். ஐயோ, என்னங்க நீங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. நீங்க முதல்ல வாங்க வாங்க வாங்க. பசங்களா வாங்க, வாங்க, போய் எல்லாரும் சாப்பிடலாம். எந்திரிச்சு வாங்க, சாப்பிட போலாம். சக்தி,
அந்த பாப்பாவையே பின்னாடி தள்ளுறாங்க? அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. பின்னால போ. இந்த வயசுலயே ஆத்தலை அப்பனையும் முழுகிட்டு வந்திருக்கு. போ, பொறுமையா வாங்க. தட்டை ஒழுங்கா பிடிக்க மாட்ட. எடு, அததான் இப்ப நீ சாப்பிடணும். சோறுலாம் மண்ணாயிடுச்சு, எப்படி சாப்பிடுறது? மண்ணாயிடுச்சுனா இன்னைக்கு சாப்பாடுலாம் காலி ஆயிடுச்சு. நீ இந்த சோறு தான் சாப்பிடணும். எடு, மூஞ்சி முகரையும் பாரு. வந்துட்டியா? ஏண்டி இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உன் கொள்ளிக்கண்ணை வச்சு பார்த்தா என் புள்ள எப்படி சாப்பிடும்? ஏய், போடின்னு சொல்றேன்ல. உன் தட்டுல தான் சோறு இருக்குல்ல, அத சாப்பிட. ஆயிடுச்சு. அதுக்கு என் புள்ள சாப்பிடறத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா? அப்படியே ஆளை முழுங்குற மாதிரியே பாக்குற பாரு. அதான் உன் அப்பன சிலோன்லயும் ஆத்தால இந்தியாவிலையும் முழுங்கிட்டல. இன்னும் யார முழுங்க பாக்குற? தரித்திரம் பிடிச்சோல. ஏண்டி நிக்கிற? பசிக்குது. ஒருவேளை சாப்பிடலன்னா ஒண்ணும் செத்துற மாட்டேன். போ, ராத்திரிக்கு கொட்டிக்க போ. போடே. என்ன சக்தி இது? ஒரு சின்ன குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பேசுவாங்களா? அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? என்ன பிரச்சனையா இருந்தா என்ன? குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது? சக்தி வாங்க. உனக்கு பசிக்குதா? இது வேண்டாம். சக்தி அதை எடுங்களேன். இந்தா. வேண்டாம். பசிக்குதுன்னு சொல்றேன்ல, சாப்பிடு. வாங்கிக்கோமா, சாப்பிடு. வேண்டாம். எடுத்துக்கூட. இந்தா. அனு, என்ன எதுவும் பேசாம வர? என்ன பேசுறதுன்னு தெரியல சக்தி. மனுஷங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு வருத்தமா இருக்கு. ஏய், இன்னும் நீ அங்க நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா? இல்லங்க, நான் நினைக்கலனாலும் அது என் நினைப்பிலேயே இருக்கு. இன்னும் அந்த குழந்தையோட முகம், ஏக்கமா பார்த்த அவளோட கண்ணு, ஏதோ ஒரு நாட்டுல பிறந்து ஏதோ ஒரு நாட்டுல அனாதையா நிக்கிற ஒரு பரிதாபமான நிலை என் மனசை விட்டு போக மாட்டேங்குதுங்க. மனசு ரொம்ப வலிக்குது சக்தி. இங்க பாரு, உன்னை ஆறுதல் படுத்த தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அது உன்னை இன்னும் கஷ்டப்படுத்தும்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேன். நீங்க என்ன கூட்டிட்டு வந்ததுல எந்த தப்பும் இல்ல. எனக்கும் சந்தோஷமா தான் இருந்துச்சு. நாம ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடுறோமேன்னு பெருமையா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு குழந்தை என்ன பாவம் செஞ்சது? அவளுக்கு மட்டும் எதுவும் கிடைக்கலையே. அப்பனை முழுங்கிடுச்சு, அம்மாவை முழுங்கிடுச்சுன்னு சொல்றாங்களே, தர்த்தரான்னு சொல்றாங்களே, அவங்க மட்டும் என்னவா?
குடும்பத்தை பலி கொடுத்துட்டு புருஷனை பலி கொடுத்துட்டு தானே இங்க வந்து நிக்கிறாங்க. அவங்களும் அதானே. அனு, நாம அப்படி பேசக்கூடாது. அவங்க மட்டும் அப்படி பேசலாமா? அது அவங்களோட சூழ்நிலை. அது சூழ்நிலை இல்லங்க, அவங்க சுயநலம். ஏய் இல்ல அனு, அவங்க ஒரு தாயா அவங்க குழந்தைக்காக அப்படி நடந்துட்டாங்க. இல்ல சக்தி, அவங்க குழந்தைக்காக நடந்துக்கிட்டாங்க சரி. இன்னொருத்தவங்க குழந்தைய ஏன் அப்படி பேசணும்? அனு, சில பேரோட குணம் அப்படி. அந்த பிஞ்சு மனசு எவ்வளவு பாடுபடும். இத காலம் முழுக்க அது சுமந்துக்கு தெரியணுமா? சக்தி, நம்ம நாளைக்கும் இங்க வரணும். அந்த குழந்தைக்கு நம்மளால முடிஞ்சது ஏதாவது செய்யணும். அதுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க வைக்கணும். ப்ளீஸ் சக்தி, ப்ளீஸ் சக்தி, ஓகே சொல்லுங்க. அவ்வளவுதானே? கண்டிப்பா வருவோம், செய்வோம். நீ ஹாப்பியா இரு, ஓகே? ஏய் சஞ்சுக்கோ. கொஞ்சம் ஒத்துட்டுமா? போதும் ரிஷி, இவ்வளோ நாளா நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். உன் அருமை எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்ப நீ பக்கத்திலே இருக்க. ஆனா உன்னை விட்டு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் என்னோட கடைசி நாட்களை எண்ணிட்டு இருக்கேன். ஹே மகதி, ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமா இரு. என்னன்னு வீடெல்லாம் இருட்டா இருக்கு? பவர் கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விளக்காவது ஏத்தி வச்சிருக்கலாம்ல. இப்பதான் போச்சோ என்னவோ. அக்கா, அம்மா, மாமா, 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 எல்லாரும் எங்க இருக்கீங்க? அத்தை. அனு, Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே சித்தி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Anushka. ஹாப்பி பர்த்டே. ஏய் என்னடி, என்ன பாத்துட்டு இருக்க? இது எல்லாமே உனக்காக தான். இன்னைக்கு உன் பர்த்டே இல்ல, மறந்து போயிட்டியா? அனு, என்ன பாத்துட்டு இருக்க அனு? கேண்டில ஏத்து. லட்சுமி நீ ஏத்துமா. சரிங்க மாமா. எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்கணும். கேக் யாருக்கு வேணும்? இது ஏத்து. எனக்கு. டேய், சித்தி வெட்டினதுக்கு அப்புறம் தான். இதையும். கேண்டில் தெரிய ஈரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் வா, கட் பண்ணு வா. ஏ அனு, என்ன பாத்துட்டு இருக்க? ஊத கூட சொல்லி தரணுமா? கேண்டில அணைச்சிட்டு கேக்க கட் பண்ணு. ஏய், பிறந்த நாள் அதுமா அழக்கூடாது. கேக் கட் பண்ணு. வா, கட் பண்ணு. வெட்டு. போடு. நல்லா தட்டு. ஹேப்பி பர்த்டே டு யூ. விட்டு விட்டு. ஹாப்பி பர்த்டே டு யூ. போதும் போதும், கேக் சாப்பிடு.
ஐயோ மலடி என் பேரனுக்கு கேக் ஊட்டி விடுறா. இத கேட்கறதுக்கு ஒரு நாதியும் வீட்டுல இல்ல. கொஞ்சமா ஊட்டுமா, கொஞ்சமா ஊட்டு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா லட்சுமி அக்காவுக்கு சொல்லு. இவ தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணா. எங்களை எல்லாம் பாடா படுத்திட்டா தெரியுமா? எங்கடி போன? உனக்காக கேக் வாங்கிட்டு வந்து பார்த்தா உங்க 2 பேரையும் ஆளை காணோம். போன் அடிச்சா 2 பேரோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஏ அனு, எல்லாருமே உனக்காக தான் காத்துட்டு இருந்தோம். இந்த ஏற்பாடெல்லாம் உனக்காக தான். ஆமாமா, பொம்பளைங்களா சமைக்கணும்ன்ற விஷயத்துல சொகுசா இருந்துட்டாங்க. ஆம்பளைங்க நாங்க தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணோம். அப்பா சக்தி அணு கூட போனதுனால தப்பிச்சிட்டான், நாம தான் மாட்டிக்கிட்டோம். நல்லபடியா முடிஞ்சதுல சாப்பிட போலாம். என் பர்த்டேவ எல்லாரும் மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன்க்கா. நானே கூட மறந்துட்டேன். உண்மையை சொல்லணும்னா நாங்க எல்லாருமே மறந்துட்டோம். ஆனா உன் லட்சுமி தான் ஞாபகம் வச்சிருந்து காலையில சொன்னா. ஏய், காலையில எழுந்து உங்க 2 பேரையும் பார்த்தா ஆளை காணோம். எப்படி உனக்கு விஷ் பண்ண முடியும் சொல்லு? அக்கா, உங்களுக்கு மட்டும் எப்படிக்கா எல்லாம் ஞாபகம் இருக்கு? இப்ப அதுவாடி முக்கியம். தேங்க்ஸ்க்கா. அத்தை, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. என்னங்க அத்தை? அப்பா போங்கப்பா. டேய் சக்தி எப்படியோடா? இந்த கை தட்டுங்கடா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. உன் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நாங்க இதெல்லாம் செய்யறோம்மா. அக்கா, எதுக்கானோ இப்ப அழற? என் மேல நீங்க எல்லாரும் சும்மா இரு அனு. இருக்கீங்களே. நீ ஏய் அனு, எங்க வீட்டு பொண்ணுடி. இதெல்லாம் நாங்க உனக்கு செய்யறது தப்பா? இல்லக்கா, நீங்க எல்லாருமே என் பிறந்த நாள மறந்துருப்பீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன் தெரியுமா உங்களுக்கு? எல்லாருமே காலையில விஷ் பண்ணலாம்னு இருந்தோம். நீங்க 2 பேரும் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டீங்க. நாங்க தேடி பார்த்தா உங்களை ஆளை காணோம். அதான் நீ வரதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணோம். நல்லா இருக்கா சர்ப்ரைஸ்? சரி, போதும் போதும், பசிக்குது, சாப்பிடணும்ல. கண்டிப்பா. கண்டிப்பா சாப்பிடலாம். உள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற வயசுல மலடிக்கு பிறந்த நாள் கொண்டாடுதுங்க பைத்தியங்க.